பிரத்யேகமான இடமும் மாளிகையும். மேற்றிசையிலே பிரத்யேகமான இடத்துக்கு முன்னிருந்த மாளிகை மட்டும் அகலம் 70 முழமும், மாளிகையினுடைய சுவரின் அகலம் சுற்றிலும் 5 முழமும், அதனுடைய நீளம் 90 முழமுமாயிருந்தது. அவர் ஆலயத்தை 100 முழ நீளமாகவும், பிரத்யேகமான இடத்தையும் மாளிகையையும் அதன் சுவர்களையும் 100 முழ நீளமாகவும் அளந்தார். ஆலயத்தின் முற்புறம் கிழக்குக்கு எதிரான பிரத்யேகமான இடமும் இருந்த அகலம் 100 முழமாயிருந்தது. பிரத்யேகமான இடத்தின் பின்புறமாக அதற்கு எதிரே இருந்த மாளிகையின் நீளத்தையும், அதற்கு இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் இருந்த நடை காவணங்களையும் அளந்தார். உள்ளான தேவாலயமும் முற்றத்தின் மண்டபங்களும் உட்பட 100 முழமாயிருந்தது. வாசற்படிகளும் ஒடுக்கமான ஜன்னல்களும் 3 பக்கங்களில் சுற்றிலும் வாசல்களுக்கு எதிரான நடை காவணங்களும் சுற்றிலும் தரை துவக்கி ஜன்னல்கள் மட்டாக பலகை அடித்திருந்தது. ஜன்னல்கள் மூடப்பட்டிருந்தது. வாசலின் மேலே துவக்கி ஆலயத்தின் உட்புறமும் வெளிப்புறமும், சுற்றிலும் சுவரின் உட்புறமும் வெளிப்புறமும் எல்லாம் அளவிட்டிருந்தது. கேருபீன்களும் பேரீச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. கேருபீனுக்கும் நடுவாக ஒவ்வொரு பேரீச்ச மரம் இருந்தது. ஒவ்வொரு கேருபீனுக்கும் 2 முகங்கள் இருந்தது. பேரீச்ச மரத்துக்கு இந்தண்டையில் மனுஷ முகமும், பேரீச்ச மரத்துக்கு அந்தண்டையில் சிங்க முகமும் இருந்தது. இப்படியே ஆலயத்தை சுற்றிலும் செய்திருந்தது. தரை துவக்கி வாசலின் மேற்புற மட்டும் தேவாலயத்தின் சுவரிலும் கேருபீன்களும் பேரீச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. தேவாலயத்தின் கதவு நிலைகள் சதுரமும், பரிசுத்த ஸ்தலத்தினுடைய முகப்பின் உருவம் அந்த உருவத்துக்கு சரியுமாயிருந்தது. மரத்தினால் செய்யப்பட்ட பலிபீடத்தின் உயரம் 3 முழமும், அதன் நீளம் 2 முழமுமாயிருந்தது. அதன் கோடிகளும் அதன் விளிம்புகளும் அதன் பக்கங்களும் மரத்தினால் செய்யப்பட்டிருந்தது. அவர் என்னை நோக்கி, இது கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பீடம் என்றார். தேவாலயத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் 2 வாசல்களும், வாசல்களுக்கு மடக்கு கதவுகளாகிய 2 கதவுகளும் இருந்தது. ஒரு வாசலுக்கு 2 கதவுகளும் மற்ற வாசலுக்கு 2 கதவுகளும் இருந்தது. சுவர்களில் சித்தரிக்கப்பட்டிருந்தது போல் ஆலயத்தினுடைய கதவுகளிலும் கேருபீன்களும் பேரீச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. புறம்பே மண்டபத்தின் முன்பாக உத்திரங்கள் வைத்திருந்தது. மண்டபத்தின் பக்கங்களில் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் ஆலயத்தின் சுற்று கட்டுகளிலும் ஒடுக்கமான ஜன்னல்களும் சித்தரிக்கப்பட்ட பேரீச்ச மரங்களும் உத்திரங்களும் இருந்தது. பிரத்யேகமான இடத்திற்கு முன்பாக ஒரு மாளிகை இருக்கிறது. பிரத்யேகமான இடம் என்பது தேவாலயத்தை குறிக்கிற வார்த்தை. இந்த மாளிகை மேற்கு திசையில் இருக்கிறது. இந்த மாளிகையின் அகலம் 70 முழமும், மாளிகையினுடைய சுவரின் அகலம் சுற்றிலும் 5 முழமும், அதனுடைய நீளம் 90 முழமுமாய் இருக்கிறது. இந்த மாளிகை பிரகாரத்தில் தனியாக இருக்கிறது. ஒருவேளை இந்த மாளிகையானது பிரஜாதியாருக்கு விசேஷமாக கட்டப்பட்டிருக்கிற ஆலயமாக இருக்கலாம். யூதருடைய ஆலயமும் பிரஜாதியாரின் ஆலயமும் ஒன்றுபோல இருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். மாளிகையானது அதன் அழகிலும் அலங்காரத்திலும் அளவிலும் தேவாலயத்திற்கு குறைவானது அல்ல. ஆனாலும் மாளிகையும் ஆலயமும் வெவ்வேறாகவும் தனித்தனியாகவும் இருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அந்த புருஷன் ஆலயத்தை 100 முழ நீளமாகவும், பிரத்யேகமான இடத்தையும் மாளிகையையும் அதன் சுவர்களையும் 100 முழ நீளமாகவும் அளக்கிறார். ஆலயத்தின் முற்புறமும் கிழக்குக்கு எதிரான பிரத்யேகமான இடமும் இருந்த அகலம் 100 முழமாய் இருக்கிறது. அந்த புருஷன் பிரத்யேகமான இடத்தின் பின்புறமாக அதற்கு எதிரே இருந்த மாளிகையின் நீளத்தையும், அதற்கு இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் இருந்த நடை காவணங்களையும் அளக்கிறார். உள்ளான தேவாலயமும் முற்றத்தின் மண்டபங்களும் உட்பட 100 முழமாய் இருக்கிறது. வாசற்படிகளும் ஒடுக்கமான ஜன்னல்களும் 3 பக்கங்களில் சுற்றிலும் வாசல்களுக்கு எதிரான நடை காவணங்களும் சுற்றிலும் தரை துவக்கி
ஜன்னல்கள் மட்டாக பலகை அடித்திருக்கிறது. ஜன்னல்கள் மூடப்பட்டிருக்கிறது. வாசலின் மேலே துவக்கி ஆலயத்தின் உட்புறமும் வெளிப்புறமும் சுற்றிலும் சுவரின் உட்புறமும் வெளிப்புறமும் எல்லாம் அளவிடப்பட்டிருக்கிறது. தேவாலயத்தில் அலங்காரமான ஆபரணங்கள் உள்ளன. ஆலயத்திலே கேருபீன்களும் பேரீச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. கேருபீனுக்கும் நடுவாக ஒவ்வொரு பேரீச்ச மரம் இருக்கிறது. ஒவ்வொரு கேருபீனுக்கும் 2 முகங்கள் இருக்கிறது. பேரீச்ச மரத்துக்கு இந்த அண்டையில் மனுஷ முகமும் பேரீச்ச மரத்துக்கு அந்தண்டையில் சிங்க முகமும் இருக்கிறது. இப்படியே ஆலயத்தை சுற்றிலும் செய்திருக்கிறது. மனுஷ முகமும் சிங்க முகமும் என்பது தேவ தூதர்களை குறிக்கலாம். இவர்களுக்கு மனுஷரை விட அதிக ஞானம் உண்டு. இவர்கள் சிங்கத்தைப் போல பலமுள்ளவர்கள். பேரீச்ச மரம் ஜெயத்திற்கு அடையாளம். தரை துவக்கி வாசலின் மேற்புறம் மட்டும் தேவாலயத்தின் சுவரிலும் கேருபீன்களும் பேரீச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் தேவாலயத்தின் கதவு நிலைகளை தரிசிக்கிறார். தேவாலயத்தின் கதவு நிலைகள் சதுரமும் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய முகப்பின் உருவம் அந்த உருவத்துக்கு சரியுமாய் இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்திலும் சாலமோன் கட்டிய தேவாலயத்திலும் பரிசுத்த ஸ்தலத்தின் உடைய வாசல் தேவாலயத்தின் வாசலை விட ஒடுக்கமாய் இருக்கும். ஆனால் இங்கோ பரிசுத்த ஸ்தலத்தின் வாசல் அகலமாய் இருக்கிறது. அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். எபிரெயர் 9:8. எசேக்கியேல் தேவாலயத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் போகும் வாசல்களை தரிசிக்கிறார். தேவாலயத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் 2 வாசல்களும் வாசல்களுக்கு மடக்கு கதவுகளாகிய இரட்டை கதவுகளும் இருக்கிறது. ஒரு வாசலுக்கு 2 கதவுகளும் மற்ற வாசலுக்கு 2 கதவுகளும் இருக்கிறது. எசேக்கியேல் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பீடத்தையும் தரிசிக்கிறார். இது மரத்தினால் செய்யப்பட்டிருக்கிறது. மரத்தினால் செய்யப்பட்ட பலிபீடத்தின் உயரம் 3 முழமும் அதன் நீளம் 2 முழமுமாய் இருக்கிறது. அதன் கோடிகளும் அதன் விளிம்புகளும் அதன் பக்கங்களும் மரத்தினால் செய்யப்பட்டிருக்கிறது. பலிபீடம் மரத்தால் செய்யப்பட்டிருப்பதினால் இதில் தகன பலிகளை செலுத்த முடியாது. கர்த்தருடைய சன்னதியில் இருக்கிற பீடம் மரத்தினால் செய்யப்பட்டிருப்பதினால் அதன் மீது அக்கினியை எரிக்க முடியாது. இதை தூப பீடமாக பயன்படுத்த முடியாது. சுவிசேஷ சபையில எல்லா பலிகளுமே ஆவிக்குரிய பலிகளாகவே இருக்கும். சபையில் பிரத்யட்சமான அக்கினி எரியாது. ஆனால் விசுவாசிகள் மத்தியிலே அக்கினி அபிஷேகம் இருக்கும். புதிய ஏற்பாட்டு காலத்து சபையில் கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடம் இருக்காது. ஆனால் பிரசங்க பீடம் இருக்கும். கர்த்தருடைய பந்தியை பரிமாறுவதற்கு மேஜை இருக்கும். இயேசு கிறிஸ்துவே நமக்காக செலுத்தப்பட்ட பலியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பலிமரணம் எல்லோருடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு போதுமானது. இனிமேல் நமக்கு வேறொரு பலி தேவையில்லை. ஆலயத்தினுடைய கதவுகளில் கேருபீன்களும் பேரீச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இது சுவர்களில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது போல் இருக்கிறது. புறம்பே மண்டபத்தின் முன்பாக உத்திரங்கள் வைத்திருக்கிறது. மண்டபத்தின் பக்கங்களில் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் ஆலயத்தின் சுற்று கட்டுகளிலும் ஒடுக்கமான ஜன்னல்களும் சித்தரிக்கப்பட்ட பேரீச்ச மரங்களும் உத்திரங்களும் இருக்கிறது. தேவாலயத்தில் மரத்தினால் செய்யப்பட்ட பலிபீடம் இருக்கிறது. தேவாலயத்திற்கு முன்பாக 100 சதுர முழத்திற்கு நடுவில் உள்ள பெரிய பலிபீடம் வேறு. மரத்தினால் செய்யப்பட்ட இந்த பலிபீடம் வேறு. இது தூப வர்க்கங்களை செலுத்தும் பலிபீடமாகும். மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்தில் இதுபோன்ற மர பலிபீடம் பொன்னால் மூடப்பட்டிருந்தது. இந்த தரிசனத்தில் இந்த பலிபீடம் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பீடம் என்று அழைக்கப்படுகிறது.